இறை நேசர்கள் எனப்படுகின்றவர்கள் யார்? இஸ்லாம் இந்த இறை நேசர்களை எப்படி வரைவிலக்கணம் செய்து காட்டுகிறது? பள்ளிவாசல்கள் தக்வாவுடைய அஸ்திவாரம் விடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற வார்த்தைக்குள் இறைநேசர்கள் மிக முக்கியமான ஒரு அதில் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் பேணுதலான பள்ளிவாசல் என்று கருதப்படுகிற அதிகமான அல்லது அநேகமான எல்லா பள்ளிவாசல்களையும் பாருங்கள். அந்த பள்ளிவாசல்கள் யாராவது சமூகத்திலே ஒரு இறையச்சம் உள்ள ஒருவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவரால் அந்த பள்ளி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். அதற்கான ஒரு சிம்பிள் அடையாளம் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் நாம் பார்க்க முடியும். நம்மை அன்றைய நாடுகளில் பார்க்க முடியும். அந்த பள்ளிவாயலை ஸ்தாபித்தவர்கள் அந்த பள்ளிவாயலுக்கு பக்கத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்ட பெரியார்களாக இருப்பார்கள். நீங்கள் பார்க்கலாம், கொழும்பு தெவட்டகஹ பள்ளிவாசலை பாருங்கள். அந்த பள்ளிவாயலை ஸ்தாபித்தவர் ஷேக் உஸ்மான் வலியுல்லா என்று சொல்லக்கூடிய பெரியார் அங்கே பக்கத்திலே இருக்கிறார்கள். மாத்தளையை பாருங்கள், அந்த பள்ளிவாசலுக்கு காரணகர்த்தாவாக இருந்த ஃபீசபில் ஜெயினுல் ஆபதீன் வலியுல்லா அவர்கள், ராஜா, சீனத்து ராஜா என்று சொல்வார்கள் அவர்கள் அந்த பள்ளிக்கு பக்கத்திலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அதிகமான பள்ளிவாசல்களை நாங்கள் பார்க்க முடியும். அங்கே என்ன இருக்கிறன்னு கேட்டால், இந்த பள்ளிவாயல்களோடு இறைநேசர்கள் பக்கத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த விஷயத்தில் ரெண்டு விதமாக இதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, அவர்கள் ஸ்தாபித்த பள்ளியாக அது இருக்கும், அந்த இறைநேசர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளியாக இருக்கும். அல்லது அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே ஒரு இறைநேசருடைய அடக்கஸ்தலம் இருப்பது இறையச்சத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்கான ஒரு சிக்னலாக இருக்கலாம் என்பதற்காக நல்ல மனிதர்களை பள்ளிவாயல்களை அண்டிய பகுதிகளில் நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழலையும் நாங்கள் பார்க்க முடியும். ரெண்டு விதமாக பார்க்க முடியும். உதாரணமாக, இலங்கையில் தஃப்தர் ஜெயிலானி என்ற பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாயலுக்கு பக்கத்திலே ஹிஜ்ரி 700ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட ஒரு பெரிய மனிதர் அடக்கப்பட்டிருக்கிறார். அந்த பள்ளிவாசல் ஏற்கனவே இருந்த பள்ளிவாசல், குகை பள்ளிவாசல் என்று அது நீண்ட காலமாக இருந்து வந்த பள்ளிவாசல், பல வருடங்கள் வரலாறு கொண்ட பள்ளிவாசல். அங்கே பக்கத்திலே ஒரு பெரியார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த இடத்திலே ஒரு பெரியார், ஒரு இறைநேசர், இறையச்சம் உள்ள ஒருவர். இறைநேசர் என்பதனுடைய வரைவிலக்கணம் என்ன? இறையச்சத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் அங்கே பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது. அதனால ஒன்று, அந்த பெரியார் அந்த பள்ளியை ஸ்தாபித்தவராக இருப்பார், அல்ல அந்த பள்ளிவாசலுக்கு மகுடமாக ஒரு பெரியார் அந்த பள்ளிக்கு பக்கத்திலே அடக்கப்படுவராக இருப்பார். ஏன், இஸ்லாத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த மார்க்கத்தினுடைய லீடர். அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே பக்கத்திலே வாழ்கிறார்கள். மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கும் அதனுடைய மையமாடியாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கியக்கும் இடையிலே ஒரு சில குறிப்பிட்ட மீட்டர்கள் தான் தூரம் இருக்கிறது. கிலோமீட்டர் கணக்கில் குறிப்பிட்ட மீட்டர், ஒரு 50-100 மீட்டரோடு அந்த மையவாடி இருக்கிற ஜன்னத்துல் பக்கிய என்று சொல்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்த பொழுது அவர்களை அந்த மையவாடிக்குள் சென்று அடக்காமல் அந்த பள்ளியோடு பக்கத்தில் அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்குள்ளேயே அடக்கி இருக்கிறார்கள். இன்றும் பார்க்க முடியும் இந்த பள்ளிவாசல். அவர் இன்று அந்த மஸ்ஜிது நபவி பள்ளிக்கு உயிரோட்டமாக இருப்பது அந்த பக்கத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனித அடக்கஸ்தலம் இருக்கிறது. அவர்கள் மட்டுமல்ல, முதலாம் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரும் அதே பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 கபறுகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 2 சஹாபாக்கள் அந்த பள்ளிவாயலோடு பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருப்பது என்பது அந்த பள்ளிவாயலுக்குள் வருகின்றவர்களுக்கு ஒரு அமைதியை, ஒரு இறையச்சத்தை, ஒரு பேணுதலை இன்னும் அதிகரிப்பதற்கான உந்து சக்தியாக இருக்கிறது. ஆக இந்த நாட்டிலே அல்லது பிற நாடுகளிலே இறைநேசர்களினால், தக்வா உடையவர்களினால், இறையச்சம் உள்ளவர்களினால் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்றது ஒரு இஸ்லாத்தினுடைய மிக முக்கிய கோட்பாடாக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் முஸ்லீம் வாழ்வியல், முஸ்லீம் பூர்வீகத்தினுடைய அடையாளம். இன்று பழைய பள்ளிவாசல்களை உடைத்துவிட்டு புதிதாக கட்டுகின்றார்கள். அங்கே ஒரு பள்ளிவாயல் பன்னெடுங்காலமாக, நூற்றாண்டு காலமாக இருந்தது என்பதற்கான எந்த தடயங்களும் அங்கே இருப்பதில்லை. அதனால் இன்று மாவனெல்லை, கொழும்பு, மாளிகாவத்தை, ஜாவத்தை போன்ற பகுதிகளில் எல்லாம் முன்னோர்கள் அடக்கப்பட்ட மண்ணறைகளின் மீசான் கற்களை கண்டுபிடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள்.
இருந்ததையெல்லாம் உடைத்து விட்டார்கள். நீங்கள் இந்த வேளையில் சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை நேயர்களோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், ரசிகர்களோடும். மாவனல்லை பகுதியிலே ஹெம்மாத்தகம மடுல்போவே என்கின்ற ஒரு கிராமத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கே 2 மீசான் கற்கள் இருக்கின்றன. அது ஹிஜ்ரி 133ஆம் ஆண்டிலே நடப்பட்ட ஒரு மீசான் கல்லும் ஹிஜ்ரி 135ஆம் ஆண்டிலே நடப்பட்ட ஒரு மீசான் கல்லும் 2 மீசான் கற்கள் இருக்கின்றன. அந்த பள்ளியிலே அந்த 2 மீசான் கற்களையும் அவர்கள் அழகான ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து அதை பாதுகாத்து வருகின்றார்கள். இந்த விடயத்தையும் நாங்கள் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். மடுல்போவ ஜும்மா பள்ளிக்கு சென்றால் ரசிகர்கள் அதை பார்க்கலாம். நான் கேட்பது என்னவென்றால், இந்த மீசான் கல்லை பாதுகாத்திருக்கிறோம் தானே, இந்த மீசான் கல் இருந்த கபரு எங்கே? அந்த அடக்கஸ்தலம் எங்கே? கல்லை பாதுகாத்திருக்கின்றோம், மோதிரத்தை பாதுகாத்திருக்கின்றோம், மாப்பிள்ளையை இழந்து விட்டு. மாப்பிள்ளை போட்ட மோதிரம் கையில் இருக்கிறது, மாப்பிள்ளையை காணவில்லை. இப்படித்தான் நம்முடைய சமுதாயம். எனவே அந்த பள்ளிவாசல்களில் அந்த பள்ளியுடைய புராதனமான கட்டடங்களாக இருக்கலாம், புராதன பொருட்களாக இருக்கலாம். எங்களுடைய கல்முனை முஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலிலே ஆதி காலத்திலே விளக்கு பத்த வைத்த ஒரு இரும்பு ஸ்டாண்ட் இன்னும் இருக்கிறது. ஆதி காலத்திலே பாவித்த கேட் ஒன்று இன்னும் இருக்கிறது. இந்த பள்ளிவாசலிலே அந்த பெரியார் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயம் அவர்கள் வந்து இருந்த இடம் தனியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் உட்கார்ந்திருந்ததாக நம்பப்படுகின்ற ஒரு கல் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாப்பிள்ளையை இழந்துவிட்டு மோதிரத்தை காப்பாற்றுவது போலதான் நாம் என்ன செய்கிறோம் என்றால், எழுத்து மூலமான ஆவணங்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு நூலகம் எரிக்கப்பட்டு விட்டால் நம்முடைய தகவல் அவ்வளவும் அழிந்துவிடும். ஒரு கச்சேரி அழியும் என்றால், அல்லது ஒருவரால் அங்கே இருக்கின்ற ஆவணங்கள் திருடப்படும் என்றால், நாம் வரலாறற்ற சமுதாயமாக மாறிவிடுவோம். ஏன்னா வரலாறு என்பது ஒரு மரமாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம். அதுதான் தொல்பொருள், அதுதான் நம்முடைய பூர்வீகம், அது நம்முடைய வாழ்வியல். அந்த பெரியார்கள் இந்த நாட்டுக்கு வந்து இஸ்லாத்தை போதித்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகின்றீர்கள் 130 லட்சம் ஆண்டுகள். இதே போன்று அந்த ஆண்டிலே, அந்த காலப்பகுதியிலே இருக்கின்ற கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் கூட இந்த நாட்டிலே இருக்கின்றன. ஹிஜ்ரி ஆண்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஹிஜ்ரி ஆண்டுகள் பொறிக்கப்பட்ட பள்ளிவாசல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த பள்ளிவாசல்களை குறைந்தபட்சம் ஒரு ஆவணத்துக்காக குறைந்தபட்சம் அஸ்திவாரங்களையாவது, இன்றைய உங்களுக்கு தெரியும், தொல்பொருள் என்ன, தோண்டிக்கிட்டு போகின்ற பொழுது கோயில்களுடைய அத்திவாரங்களாகப்படுகின்றன. புதைந்து போன அல்லது புதைக்கப்பட்ட சிலைகள் கிடைக்கின்றன, அல்லது ஒவ்வொரு மதத்தவர்களுக்கான அடையாளங்கள் கிடைக்கின்றன. அது வாழ்வினுடைய அடையாளங்கள், பூர்வீகங்கள். எனவே பள்ளிவாசல்கள் தக்குவா உடையவைகளாக இருப்பது போல, தக்குவா உள்ளவர்களால் கட்டப்பட்ட பள்ளிகள் அடையாளப்படுத்தப்பட்டு, அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தர்காக்கள், ஜியாரங்கள், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு பெரியார் அடங்கப்பட்டிருப்பதால் பள்ளிக்கோ தொழுகைக்கோ எந்த பிரச்சனையும் இஸ்லாத்தில் இல்லை. அப்படி இருப்பதாக இருந்தால் மஸ்ஜித் நபவியிலே 3 பேருடைய கபர்களும் பள்ளிவாசலோடு அண்டித்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் நிதர்சனமாக பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிகள் அங்கே பார்க்கிறோம். எப்படி? எனவே இறையச்சம் உடையவர்கள் அவுலியாக்களோடு இந்த பள்ளிவாசல்கள் தொடர்படுது. அவங்க அன்றைக்கு அல்லாமா மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் சாஹிப் அவர்கள் பல 100 பள்ளிகளை இலங்கையிலே கட்டிய வரலாறு கொண்டவர்கள். தென்னிந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு வந்தவர்கள், கீழக்கரையிலிருந்து வந்தவர்கள், இலங்கையில் பல 100 பள்ளிகளை இந்த சமுதாயத்தை கட்டி கொடுத்தவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள். இலங்கையில் உலமாக்கள் மார்க்கத்தை கற்க வேண்டும் என்று முதல் அரபு கல்லூரியை ஸ்தாபித்து தந்த பெருமை கூட அல்லாமத்துல் அரூஸ் இமாம் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் சாஹிப் அவர்களுக்கு உரியது. எனவே இறையச்சம் உள்ளவர்கள் இந்த பள்ளிவாசல்களுக்கு மிக முக்கியமானவர்கள், கட்டாயமானவர்கள். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லுவான், சூரத்து கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்தை பார்க்க முடியும். குகைவாசிகள் என்று அவுலியாக்கள் ஒரு சாரார். அவர்களுக்கு அந்த காலத்தில் குகைவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பனு இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்த அந்த காலத்து மக்கள். அவர்கள் ஒரு குகைக்குள் சென்று இறைவன் அவர்களுக்கு உறக்கத்தை கொடுத்து பின்னர் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அந்த சமுதாயம் 2 தீர்மானங்களை எடுத்தார்கள். லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, இந்த இறைநேசர்களுக்கு பக்கத்திலேயே அவர்கள் நினைவாக ஒரு கட்டடத்தை கட்டுவோமா அல்லது ஒரு பள்ளியை கட்டுவோமா என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். ஒரு கபர், ஒரு இறைநேசருடைய, ஒரு இறையச்சம் உள்ள ஒரு நல்லடியாருக்கு பக்கத்திலே பள்ளிவாசல் கட்டுவது பற்றி அந்த காலத்திலேயே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டடத்தை கட்டுவோமா என்று பேசியிருக்கிறார்கள், ஒரு பள்ளியை கட்டுவோமா என்று பேசியிருக்கிறார். வகாலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம் லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, அவர்கள் இறைநேசர்கள். அதனால் அவர்களுக்கு பக்கத்தில் வெறும் கட்டடம் கட்டுவதை விட ஒரு மஸ்ஜிதையை நாம் கட்டுவோமே என்று மெஜாரிட்டியான மக்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அதை புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்.
எனவே இறைநேசர்களுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் உருவாகுவது தக்குவாவுக்கு ஒரு அடையாளம் என்பதை எங்களுக்கு அழகாக இஸ்லாம் சொல்லி உண்மையில் மௌலவி அவர்களே, நீங்கள் சில உதாரணங்களை கூட சுட்டிக்காட்டி இருந்தீர்கள் இந்த ஜியாரம் சம்பந்தமாக. அதாவது மஸ்ஜிது நபவியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபவிக்கு அருகாமையில் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் சுட்டிக்காட்டி இருந்தீர்கள்.